சோஷியல் மீடியா வந்து ஏன் ஃப்ரீயா இருக்கு? இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் நீங்க ஓபன் பண்ணணும், இல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கணும்னா எந்த வித காசுமே கட்ட தேவையில்ல, ஃப்ரீயா ஓபன் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஆப், அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ள ஆப், இந்த உலகத்துல இருந்து எந்த மூலைக்கு வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆப்ஸ் எல்லாம் ஏன் ஃப்ரீயா கிடைக்குது? why is it free? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? சோஷியல் மீடியா ஏன் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் யூ ஆர் த ப்ராடக்ட். உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்களே இன்ஸ்டால் பண்ணி நீங்களே அவனுக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு அவன் உங்கள்கிட்ட காசு வாங்கணும்? ஒரு லைக்ல, ஒரு கமெண்ட்ல, இல்ல ஒரு பாஸ்வேர்ட் போடும்போது, இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு 5 minutes யூஸ் பண்ணும்போது, யூ ஆர் கிவிங் அவே யோர் டைம் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டு சோஷியல் மீடியா கம்பெனிஸ். அதுதான் இங்க உண்மை. பிகாஸ் யுவர் அட்டென்ஷன், நீங்க உங்களோட அட்டென்ஷனை வச்சு பே பண்றீங்க. உங்களோட டைம், உங்களோட அட்டென்ஷன், உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அதை வச்சு தான் பே பண்றீங்களே தவிர யூ நாட் பேயிங் மணி. மணி நீங்க தான் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட மேண்டேட் பண்ணி வாங்கணும்னு அவனுக்கு அவசியமே கிடையாது. இப்போ சோஷியல் மீடியா ஏன் அவ்வளோ அடிக்டிவா இருக்கு தெரியுமா? ஏன் அவ்வளோ அடிக்டிவா இருக்கு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணா கூட 5 minutes உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வாட்ச் தெரியும் பார்த்தா ஒரு 1/2 hour ஆயிருக்கும், இல்ல 1 hour ஆயிருக்கும். நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், அதை மாதிரி இருப்போம். ஏன் அவ்வளோ அடிக்டிங்கா இருக்கு? பிகாஸ் யூ ஆர் நாட் ஜஸ்ட் பிக்கிங் அப் அ டிவைஸ். ஒரு டிவைஸ் எடுத்து ஜஸ்ட் நீங்க பார்க்கல. You're being pulled into a world of notifications and messages and updates from all around the world. நான் அந்த ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங்ல சொன்ன மாதிரி, you are getting into confusion, you are getting into other people's attention. அதை வச்சு நீங்க கம்பேரும் பண்றீங்க, அதை வச்சு நீங்க உங்களை நீங்களே வருத்திக்கவும் செஞ்சுக்கிறீங்க. இப்போ இட்ஸ் a little, அது வந்து ஒரு எனர்ஜி லீக் மாதிரி. இந்த எனர்ஜி லீக் ஆகும் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு நீங்க நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு 1 hour 2 hour உட்காந்து சோஷியல் மீடியா பாக்குறீங்க. எந்திரிக்கும் போது உங்களுக்கே ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகாது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருட்டிட்டு வரும், பயங்கரமா தூக்கம் வரும். அதெல்லாம் எல்லாமே ஓகே, அதெல்லாம் பண்ணதான் செய்றீங்க. பட் லெட்ஸ் ரீடிஃபைன் டிசிப்ளின். அதுக்காக தான் அந்த டிசிப்ளின் அண்ட் டிஜிட்டல் கண்ட்ரோலையும் நான் ஒண்ணா போட்டிருக்கேன். இப்போ டிசிப்ளின் வந்து இந்த விஷயத்த கரெக்டா பண்ணணும், இந்த விஷயத்த வந்து நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கணும், இன்னையில இருந்து நான் பயங்கர கரெக்டா இருக்க போறேன் அப்படின்லாம் கிடையாது. இப்போ வந்து அந்த டிசிப்ளின்லாம் நிறைய பசங்கள்கிட்ட வந்துருச்சு, நான் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும். காலையில கரெக்டா எழுந்திரிச்சுறீங்க, எல்லா வேலையும் முடிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து ஸ்கூல் லெவல் லெசன். காலேஜ் லெவல்ல டிஜிட்டல் டிசிப்ளின் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம ஃபோக்கஸ் எதுல போகுது, எதுல போக கூடாது அப்படிங்கிற யோசிக்கிறது தான் டிஜிட்டல் கண்ட்ரோல். இந்த டிஜிட்டல் கண்ட்ரோல் வந்து நார்மல் டிசிப்ளினோட ரொம்ப கஷ்டம். ஏன்னா சோஷியல் மீடியா கம்பெனிஸ் கிட்ட ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. நீங்க எந்த ஆப் ஓபன் பண்ணாலும் ஒரு 5 minutes 10 minutesல உலகத்துல உள்ள எல்லா கலர்ஸையும் உங்களுக்கு காமிச்சிருவோம். கலர்ஸ் ரெட், ப்ளூ, ஒயிட், பிரவுன், பிளாக் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கலாம். இந்த கலர்லாம் இருக்கான்னு கூட தெரியாது, அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வரும். ஸோ ஹியூமன் பிரெயினுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி ஃபுல்லா தலையில ஏறிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களை டிசிப்ளின் இல்லாம ஃபோக்கஸ் இல்லாம தான் ஆக்கி விடும். இப்போ ஒரு சின்ன ஒரு பர்சனல் விஷயம் நான் ஷேர் பண்றேன். என்னோட போன்ல என்ன டிஃபரன்ஸ்? வெரி குட். கலர்ஸே இருக்காது. நான் இது வேணும்னு தான் செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு 5 minutes இல்ல 10 minutes கூட உங்க போன் உங்களால பார்க்க பிடிக்காது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு கஷ்டமா தான் இருக்கும், போனை பார்க்கவே பிடிக்காது. பட் போக போக உங்களோட ஸ்கிரீன் டைமை நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது கம்மி ஆகிட்டே தான் வரும். உங்களை அறியாமே நீங்க உங்களோட போனை கம்மியா தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் கிட்ட உங்களோட அட்டென்ஷனை கொடுக்கலனாலே உங்களோட ஃபோக்கஸ் மொத்தமா உங்ககிட்ட தான் இருக்கும். அதை மட்டும் நீங்க கான்கர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸை எவனாலையுமே எடுக்க முடியாது இந்த காலத்துல. பிகாஸ் திஸ் இஸ் எவ்ரிதிங் அபவுட் டிஜிட்டல் கண்ட்ரோல். இப்போ எல்லாமே டிஜிட்டல்னு போயிட்டு இருக்கும் போது அது எந்த அளவுக்கு நீங்க லெஸ் அடிக்டிவா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் பி ஃப்ரீ.